தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் எம்பி ராஜினாமா, இடைத்தேர்தல் வந்தது. காங்கிரஸ் எம்பி ராஜினாமா, இடைத்தேர்தல் வந்தது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். அரசியல் சட்ட விதிகளின்படி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர் தேர்தல் முடிவு வெளியான நாளிலிருந்து 14 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன்படி வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. இதனால் அந்த தொகுதியின் எம்பி பதவி காலியாகிவிட்டது. வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் விரைவில் வரும். அதில் ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று தெரிகிறது.